எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம், கச்சேரி. ஸோ கானா பாலா அண்ணா எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. தஞ்சாவூர் பாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவோட கச்சேரி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படிலாம் நம்ம பொழுது போக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கூட லலிதா ஏக்கா வந்திருக்காங்க. நம்ம வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க இங்கே பார்த்தோம். அவங்க வந்து என்னுடைய பெரிய ஃபேனாமா. ஸோ அவங்க வந்து பழங்களுக்கு வந்து காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல, நம்ம பே பண்ணிட்டோம். பே பண்ணதுனால ஒரு ஃப்ரூட்டாவது எங்களுக்காக கொண்டு போங்க அன்போடு இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது எனக்கு பிடிக்காது, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழம் வாங்கினதுக்கு பே பண்ணிட்டோம். இது வந்து அவங்க கிஃப்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்புறம் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, அக்கா நீங்கள் வந்து அடச்சாணியில் எடுத்த ப்ரோக்ராமை ஏன் போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து பாதியில் தான் வந்தேன், அப்புறம் பாதியிலே போயிட்டேன். நிறைய பேர் அங்கே நம்ம டீம் வந்து பகல்லையும் ஆடினாங்க, மறுநாள் சப்பரத்துக்கும் ஆடினாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து போடலைன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் நான் போடல, தப்பாக எடுத்துக்கிறாங்க. அந்த கோயம்புத்தூர் வீடியோவில் எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஊரில் எடுத்த ப்ரோக்ராம் வீடியோவை அதில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். சாரி. நெக்ஸ்ட் டைம் அடச்சாணிக்கு நான் வரும்போது ஃபுல்லாக ஃபஸ்ட்டுருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் வீடியோவாக போடுவேன். இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஓகே, அதாவது நாங்கள் மதியானம் ஒரு 2 மணிக்கு கிளம்புனோம். 2 மணிக்கு கிளம்பி நல்லா தூங்கிட்டேன். ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோம். மேடம் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் இப்போ கம்பல் பண்ணி வீடியோ எடுக்க வச்சுருக்கேன். லலிதா ஏக்கா உட்காந்து ஃபோன் கால் அங்கே காட்டுருக்கு, என்னட்ட ஹாய் சொன்னாங்க. நானும் பட்டர் சிக்கனும் சாப்பிட்டுட்ருக்கேன். தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். அந்த ஊருக்கு வந்து போயிட்டுருக்கோம். கானா பாலா அண்ணா வர்றாங்க இன்றைக்கி. அவங்கள பார்க்க நாங்களும் வரோம். ஆமாம், நிறைய பேர் வராங்க. ஸோ தஞ்சாவூரில் இது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். தஞ்சாவூரில் இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கச்சேரி. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம், போய் பார்ப்போம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். எத்தனை ட்ரெஸ்ஸு கச்சேரிக்கு எத்தனை ட்ரெஸ் மாற்ற போகிறேன், என்ன இது எல்லாமே பார்க்கலாம். ஓகே. ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஊருக்குள்ளே வந்தாச்சு, போயிட்டுருக்கோம். சொல்கிறது பதில் அது வேஸ்ட். அவங்க ஒன்றே சொல்கிறேன். மேலே தனியாக வச்சுக்கலாம், ரிக்கெட் பண்ணிக்கலாமா? அப்படி இதில் தூங்குறாங்க. கூட்டம் முடிக்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துங்க. நீங்கள் உள்ளே போயிடுங்க. சிக்கன் கால் லாக் பண்ணிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி பண்ணிட்டு வர சொல்ல மாதிரி வந்துடலாம். ஓகே, சொல்கிறேன் ஃப்ரீயாக இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீடு திறந்துருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லது பையன் பேக் வச்சுருமா? சொல்லு என்ன சொல்லு ஐயா, என்னன்னு சொல்லு பாருங்க. சரி, மாப்பிள ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லைண்ணா. நல்லா கவனிக்கிறாங்க. ஐயப்பா, இப்போது நம்ம கச்சேரிக்கு வந்தால் காரில் தான் மேக்கப் பண்ணுவோம். ரூம் கொடுப்பாங்க, ஆனால் எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்? கச்சேரிக்கு வந்து நான் மட்டும்தான் வருவேன். எதுக்கு நம்ம ஒரு ஆளுக்காக அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? நான் எதுவும் ரூம் அந்த மாதிரி பெருசாக கேட்டுக்க மாட்டேன். அவங்களா கொடுத்தா வாங்கிப்பேன், இல்லைன்னா நான் கார்லேயே மேக்கப் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கும் காரில் தான் மேக்கப் பண்ணலான்னு நினச்சோம். அவங்க நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் மேக்கப் பண்ணிப்போம்.
இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. என்ன ஓகேடா ஓகே 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 பெரிய பொண்ணுங்கக்கா. அப்படியா? சரி 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 நான் ஏதாவது வேணா கூப்பிடுறேன். கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகேடா ஓகே. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. வீடு தெருவாக இருக்க போகுது. இன்னைக்கு இந்த சாரீ தான் கட்டியிருக்கேன். இந்த சாரீ தான் கட்டியிருக்கேன். மேக்கப் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி இவங்க பாட்டி கட்டிடுச்சு. ரெடி ஆயாச்சு. பண்ணையில் எடுத்து கொடி. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா அதுக்காக தானே. இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா. இப்போ வந்து செகண்ட் சாரீ மாற்றிருக்கோம் ஒயிட் கலர். இதுக்கு வந்து அந்த நெக்லஸை கழட்டி வச்சுட்டு இந்த சோக்கர் போட்டிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி ஃபேவரட், ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கினேன். இந்த சவுண்டு கேட்கும், செக் பண்ணி பாரு. நான் பேசுகிறது வந்து நான் பேசுகிறது மேக்ஸிமம் கேட்காது. ஏன் அப்படின்னா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டேஜில், ஸோ கேட்காது. நம்ம கூட நம்ம லலிதா அக்கா வேறு வந்திருக்காங்க. கச்சேரி வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக இருக்குது. உனக்காதே வந்திருக்கேன். எப்படி இருக்குது கச்சேரி? சூப்பராக இருக்குது. அதை எப்படி ஸ்டேஜுக்கு பின்னாடி உட்காந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்? இந்த அந்த ஓட்டக்குள்ளே பார்க்குறேன்டி அடி, ஓட்டக்குள்ளே பார்க்குறேன். வெண்ணிலா
ஊசி போட்டு பிள்ளை போட்டா நீ பலமானமா டீ போடல. தெரியல. என்னடா புரியமா? என்னடா ஆம்பளை அது எப்படி ஸ்டேஜுக்கு பின்னாடி உட்காந்துட்டு சூப்பர்ங்கற ஸ்டேஜ் முன்னாடில இருக்கு. இந்தா பாரு இதுக்குள்ள உட்காந்து பார்க்க வேண்டியதே. நீங்கள் என்ன செய்றீங்க? கானா பாலா அண்ணா வேற இது செகண்ட் டைம் நான் கானா பாலா அண்ணாவை செகண்ட் டைம் பார்க்குறேன். அவர் அங்கே உட்காந்துருக்காரு. அவரை உள்ள வர சொல்லுவோம். அவர் எப்படி இங்கே வருவார்? நீ வாங்க. அப்போ முடிய போல கூப்பிட்டு உள்ள வந்துடுறோம். நீ முடிய போகலாம். ஃபோட்டோ எடுக்க இப்போ வந்தீங்கன்னா எடுத்துடலாம். முடியும் போது அவரும் பிஸி ஆயிடுவாரு, நம்மளும் கிளம்பணும், எடுக்க முடியாது. இப்போ நீ போவேலடி. அப்போ என் கூட ஒரு ஆளாக வாங்க. வந்துடும். 2 பேரும் வருவா. ஒரு ஆள் வர முடியாது. கானா பாலா அண்ணா வந்து வந்துருக்காங்க. எங்கே ஃபர்ஸ்ட் வாங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓம் ஸ்ரீராம் ஓம் சதுர்புஜனே ஓம் மங்களம் கிரீம் விக்னேஸ்வரனாய நமஹ. ஓம் பிள்ளை பேரப்பா. நாகுவாய நமஹ. நாகு தோப்பா பிள்ளை செல்ஃபி பண்ணி விக்னேஸ்வரனாய நமஹ. விக்னேஸ்வரன் கொண்ட பிள்ளை நமக்கு இஞ்சி வெள்ளச்சாங்க உசூர் நமக்கு டாடி உங்களோட ரொம்ப ஃபேனுக்கா. தஞ்சை மாவட்டத்துல பெரிய ஆளு. டாடி டாடி நோ நின்னுங்க. வீட்லயே சண்டை வந்துருச்சு. சபதம் போட்டு வந்திருக்காப்ல. ஸ்டேட்டஸ் வச்சு 22 ஒரு மறு வெளில அலைகிறாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்து லைக் கொடுத்தா ஓம் போட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கு. உள்ள போனதுல நீ கச்சேரிக்கு மட்டும் கூப்பிடாத. அதனால சுறுசுறுப்பா போடலாம். குண்ட நல்ல குலுங்கிதடி குட்டி கொண்ட பூ அடிக்க அது நமக்கு ரொம்ப நேரமாக போகும்போது அவர் காலில் விழுந்து தான் நம்ம கும்பிட்டுட்டு போகணும். ஏன்னா அவர் தான் நமக்கு ரொம்ப எஸ்கார்டு மாதிரி பாதுகாத்துட்ருக்காரு, ரொம்ப கவனிக்கிறாரு. போகும்போது அவர் காலில் விழுந்து தான் கும்பிட்டு போகணும். பாட்டத்தான கெடுத்த நல்ல பாட்டத்தான கெடுத்த அழகு ராணி பொண்ணு எம்மா அழகு ராணி பொண்ணு உனக்கு என்ன ஓணம் கண்ணு நான் வாங்கி தரேன் பண்ணு நல்லி சேர்ல நீ கச்சேரியை பார்த்து நீ துண்ணு புலிக்குத்தான் புள்ளி வச்சா திருத்த புலிக்குத்தான் புள்ளி வச்சா திருத்த கால முறுத்த மேல காணா பாட்டு கருத்து உங்க பிள்ளைக்கு போட்டு இந்த பீங்க போன தொண்டையில பாட்டை தாண்ட கெடுத்த அந்த பாட்டை தாண்ட கெடுத்த அழகுராணி பொண்ணு அழகுராணி பொண்ணு அழகுராணி பொண்ணு உனக்கு நான் ஒன்று கண்ணு நான் வாங்கி தரேன் பண்ணு. என்னெல்லாம் நாங்கள் கச்சேரிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கானா பாலா அண்ணா கூட வந்து இது எனக்கு செகண்ட் டைம், வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கச்சேரியில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.